ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மாமா வித் பேபிமா. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாப்பா காட்டுல மழை. என்ன பாப்பா சொல்லு, அப்படி என்ன மழை பெய்யுது பாப்பா காட்டுல அப்படின்றத நீங்க வாங்க வீடியோக்குள்ள வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு உங்க காட்டுல மழை, அதை சொல்லு. கிஃப்ட் வந்துட்டே இருக்கு உனக்கு. நாலா பக்கமும் கிஃப்ட் வருது. இல்ல, நாலா பக்கமும் மோனாக்கு என்கேஜ்மெண்ட்டுக்காக கிஃப்ட் மழை பொழிஞ்சுனே இருக்காங்க. ஒவ்வொரு பக்கமும் வர்ற கிஃப்ட் மழைனால மோனா கிஃப்ட் மழையில நனைஞ்சுனே இருக்கு. அதனால இன்னைக்கு ஷாப்பிங். அன்பு வேண்டுகோளுக்காக வேண்டுகோளுக்காக இன்னைக்கு கிஃப்ட் அள்ள போகும் மோனா. கரெக்டா? என்கேஜ்மெண்ட் வந்தது மோனாக்கு கிஃப்ட் மழையில் நனைஞ்சுனே இருக்குது. கல்யாணம் எல்லாம் பயங்கரமா அட்ட மழை விடாம பெய்யும். பூச்சி தளரிடும் உனக்கு. கிஃப்ட் இல்ல, பூச்சி தளரிடும். ஐயோ, என்ன பண்றதுன்னே தெரியலையே. எதை பிடிக்கிறது எதை யாரும் வந்து பிள்ளைய வந்து எதுவும் சொல்லாதீங்க. ஏன்னா லாஸ்ட் டைம் வீடியோல சொல்லியிருந்தீங்க, இது வந்து பிள்ளைக்காக ஒரு உங்களுக்கு அது இது பிள்ளைக்கு அவள் தான். ஓகேங்களா? நம்ம பிள்ளைக்கு பண்ணாம வேற யாருக்கு பண்ண போறோம்? அவங்களுக்கு புரிய மாட்டேன். இருக்க போறது என்ன மோனா எங்க கூட ஒரு வருஷம் தான், சரியா? அதுக்கப்புறம் அவ போற வீட்டுல போய் அது ஜாலியா இருக்குது. அது என்னவோ அது அவளோட இது. ஓகேங்களா? எங்க வீட்டுல இருக்கும்போது நாங்க ஹாப்பியா வச்சிருந்தா அனுப்பலாம்னு நாங்க டிசைட் பண்ணிட்டோம். அதனால அன்பு வேண்டுகோளுக்கு எனக்கு கிஃப்ட் மழை பொழிந்ததனால் கிஃப்ட் மழையா பொழியுது. யாரும் எதுவும் சொல்லாது. நீங்களும் சந்தோஷப்படுங்க, லைக் பண்ணுங்க. இங்க ஒரு ஆஃபரும் இல்லப்பா. காலையில போனா நான் ட்ரெஸ் பண்ண பார்க்கவே இல்லை. ஆனா நானும் அவ்வளவு மேட்ச் இங்க எனக்கு ஏசி பட்டதே அப்படி குளிர்ந்துச்சு. எனக்கு அவ்வளவா பிடிக்கல. எனக்கு ஏதோ தெரியுது. மேக்கப் கம்மியா பண்ணிருக்கேன், அவ்வளவுதான். இல்ல, உடம்பு முடியல. இருக்காட்டு ஜாஸ்தியா இருக்கு. வேணாம்ல, பாயிண்ட் அடிக்கல. அதுக்கு தான் நான் கேட்டேன், இது பெஸ்டா தெரியுதா அது பெஸ்டா தெரியுதான்னு. அதுக்கு தான் கேட்டேன். எனக்கு இந்த டிசைன் பிடிச்சிருக்கு. ஆமா, இது நல்லா இருக்கு. அதை விட இது கொஞ்சம் பெட்டரா இருக்குது. நல்லா இருக்கு. இல்லப்பா, எங்க ஜாதகம் பொறுத்த பத்தியா நாங்க வாங்கணும்னு வரும்போது எங்களுக்கு அமையவே மாட்டேங்குது. வாங்க கூடாது அப்படிங்கும் போது அப்படியே அழகழகா. ஓ, இங்க கூப்பிட்டு வந்துட்டியா நீனு இதை பாக்குறதுக்கு? ஓகே, காட்டு பாப்பா. ஒன்னொன்னா எடுத்து வச்சு காட்டு பாப்பா. மொத்தமா எடுத்து வச்சுன்னா நல்லா இருக்காது. அது இந்த பக்கம். அது என்ன பிராண்டு? காட்டு, கொஞ்சம் தூரம் போ. ஃப்ரெண்ட்ஸ், எது நல்லா இருக்குன்னு சொல்லுங்க. இது ஒன்று. அடுத்தது அடுத்து இதுக்கு கயிறு இல்லையாப்பா, மாட்டிக்கிற மாதிரி? இது நல்லா இருக்கு. தூக்கட்டுப்பா அப்பா, மேலே ஏத்து. அதோட இது கேளு, லாங் இது நீங்க காட்ட. ஒழுங்கா கீழே கையை இது பண்ணு. நல்லா இருக்கு. அது எடு, அதை போடு. ஒரு கையில இது, ஒரு கையில அது. காட்டு. என் கண்ணுக்கே ஒழுங்கா தெரியல. அதை காட்டு. இது வேணாம், இது தூக்கி போடு. இது நான் சொன்னதா கான்ட்ராஸ்டா பதில் சொல்லுவேன் டாடி.
எங்க 2 பேருக்கு இதான் பிடிச்சது. ஏன் அப்படின்னா நான் டைட்டன் ராக் ஆல்ரெடி இந்த மாதிரி டைப் ஸ்டோன் வச்சு டைப் வச்சிருக்கேன். ஆமா இது வச்சு இல்ல சொல்லி போறேன். இது நல்லா இருக்கும், டிஃப்ரெண்டா இருக்கு. அது எப்பயுமே நமக்கு ரெகுலரா கிடைக்கும். இந்த மாதிரி அவ்வளவு சீக்கிரம் பார்க்கல. நான் இவ்வளவு தடவை பார்க்கறேன், இந்த கலர் இப்பதான் பார்க்கறேன். அப்படி ஒன்றும் இதில் டிஃப்ரெண்ட்டாக தெரியலையா எனக்கு. ஒரு பர்ச்சேஸ் முடிஞ்சிச்சா? காட்டவே இல்லை. காட்ட மாட்டேன், வீட்டுக்கு போய் காட்டி தான் ஆகணும். ஷாப்பிங் பண்ணோன்னே தெரியல. என்னது எல்லாத்தையும் பார்த்து வச்சிட்டேன். அதை விட பெட்டர் எதாவது கிடைக்குதான்னு பார்ப்பேன். கிடைக்கலன்னா அதை தானே போய் எடுப்பேன். வாங்க போகலாம். என்ன பாப்பா? அதான் வீட்டில் ஏப்பம் வருது. இன்னும் வராது ஏப்பம். இன்னும் 2 ஐட்டம் இருக்குது. அந்த 2 ஐட்டம் வந்தோடனே ஏப்பம் வந்துடும். எல்லாம் பயந்து ஓட போகிறாங்க. ஐயோ டைனாசர் வந்துச்சு போல் இருக்குது அப்படின்ட்டு. ஃபீனிக்ஸ் விட்டு ஒரு 1 கிலோமீட்டர் தூரம் போயிட்டு விடுப்பாப்பா. எத்தனை வாட்ச் வச்சிருக்க? ஐ வாட்ச் 1, டைட்டன் ராகா 1, 2, இப்போ 3, அதுக்கப்புறம் ஃபாஸ்ட் ட்ராக் 4. 4 வாட்சஸ். 4 வாட்சஸ். மீ அங்கே பாரு மேலே அது மாதிரி போட்டிருக்காங்க பாரு. அது மாதிரி தான் கீழே பக்கத்துல இருப்பாரு. சேஜி மாதிரி இருக்கு. நல்லா இருக்கு. லோக்கலா இல்லாம கொஞ்சம் நல்லாதான் இருக்கு. ஆனா அது தெரிய போகுது, பின்னாடி எங்கப்பா தெரிய போகுது. ஃபுல்லா மரத்துக்கு முன்னாடி இந்த கால் மட்டும். அது பிரைடல் ஃபினிஷிங் பா. அது சூப்பரா இருந்தது. ஆனா பிரைடலா வேணும். பிகாஸ் ஐ அம் பிரைட். இப்போ பிளாக் எடுக்காதுப்பா, வேற கலர் எடுப்பா. அது ரெட் செருப்பு போட. நைஸ் வாலெட். என் காலுக்கு நல்லா இல்லை இருக்கா? என் காலுக்கே இது நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. தார் பூஸ்தா மாதிரி இருக்குது. நல்லா இருக்கு. பட் ஆனால் என் காலுக்கு செட் ஆகல. மேடு மேலே ஏறி நிக்கிறோமா? நீலாம் இதெல்லாம் போட்டீங்கன்னா கீழே விழுந்துருவாப்பா தொங்கடியில்னு. ஃபிளாட்டா இருந்தா ஓகே. கீழே மேலே இருக்கிறது எனக்கு பிடிக்கல. இது வர மாட்டேன். இதே ஃபிளாட்டா இருந்தா ஓகே. பாப்பா பாருங்க பாப்பா, நாங்களாம் காட்டு. செமையா இருக்கு. ஆமா சூப்பரா இருக்குது. ஆனா உங்க காலுக்கு வந்து இதை நீ 2500 ரூபா 3000 ரூபா கொடுத்து வாங்கி போடுறதுக்கு உனக்கு நான் வாழைப்பூ இருக்கு தெரியுமா? வாழைப்பூல செருப்பு பண்ணி தருவேன். சரி, அது 2 பேருக்கு சைஸே பாரு. 2 பேரும் போடுற மாதிரி சைஸை பாரு. இது வாழைப்பூ செருப்பையா? ஓடு நல்லாவே இல்லை. பேபிமா கம் க்ளோசர். ஃப்ரெண்ட்ஸுக்கு காட்டு எப்படி இருக்கு. I like this but பரவாயில்ல, நல்லா இருக்கு. என் சாரி மேட்ச் ஆயிடும்ல. எந்த சாரி? மெஜந்தாக்கு ஒன்லி வெஜிடேரியால் தான் நான் சாப்பிடுவேன். குட். ஸோ ஸ்வீட். வேணான்னா வச்சுடு, எனக்கு மேகி வரும். ஒரு மேகி இங்க திரும்பணும். இப்படி பைப்பையா வாங்கிட்டு போனா வந்து நிறைய சிரிப்பு பல்லு அவங்க அப்படம் மேலே ஏற்றி விட்டுருங்க. ஓகே, பல்ல காட்டுவோம். எல்லாமே வாங்கியாச்சு. வீட்டுக்கு போயிட்டு நம்ம எல்லாத்தையும் உங்களுக்கு காட்டுறோம். பாரு இவ்வளோ பை வாங்கியிருக்கு. பையா வாங்கினது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஃபீனிக்ஸ்லேருந்து எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபீனிக்ஸ்லாம் சுற்றி முடிச்சு போர் அடிச்சிச்சு எங்களுக்கு. ஹயாத் ரெசிடென்சி நாங்கள் வந்து எப்போ பார்த்தாலும் எக்ஸிபிஷன் போடுவாங்க. எப்பயுமே வருஷத்துக்கு வந்துடுவோம்ல, இயர்லி வருவோம். இன்னைக்கு வந்து என் மூளையில் வந்து திடீர்னு இன்ஸ்டாகிராமில் ஒரு பல்ப் எரிஞ்சது. மிட் நைட் வரைக்கும் இன்னைக்கு இருக்கு, 12 மணி வரைக்கும் அந்த எக்ஸிபிஷன் அப்படின்னு. நாங்கள் உடனே பறந்துட்டு அப்படி சொல்லி நேராக இங்கே ஹயாத் வந்துட்டோம். இங்கே என்னெல்லாம் இருக்குன்னு காட்டுறோம். என்ட்ரன்ஸ்லேயே செருப்பு கடை பார்த்துச்சு போனோம்.
பிரைடல் ஸ்லிப்பர். இது சைஸ் இருக்கா? 38 39 இருக்காமா? இங்க காட்டு. குசி எது? லோக்கல் குசி. லோக்கல் குசி எவ்வளவு? இந்த மாதிரி அங்கேயே இருந்தது. How much? 1,500. This is 1,500 ஆமா. नांडी पर शर्ट. ओहो ये देखिए लॉन्ग में सब आपको इसमें देखिए. எஸ். அப்பா இந்த பாருப்பா அந்த க்ரீன்லாம் नोज पे நோஸ் பின் அதெல்லாம் நான் வச்சிரு. இந்த க்ரீன் ஓகேப்பா. How much is this? 7,500. என்னமா பண்ணின்னு இருக்க? கேட் வாக் போயின்னு இருக்கியா? மோனா அதுக்குள்ள ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிச்சுன்னு பாப்பாங்க எல்லாரும். இங்கடா போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிச்சு, வாங்கின ட்ரெஸ் போட்டு வந்துருச்சு. நல்லா இருக்குல்ல? கரெக்டா இருக்கா? லூசா இருக்கா? லூசா இருக்கா? இதுவும் நல்லா தான் இருக்கு மோனா. ஆனா யோசிச்சு உன்னால 3 மணி நேரம் ஒரு இடத்துல நிக்க முடியுமா? அந்த இது இல்ல நடக்கும் போது அந்த பெயின் இந்த வாட்ச்க்கு நடுவுல போறது. இப்ப வாங்கின வாட்சுக்கு போடுறதுக்கு கேக்குறாப்பா. வாங்கின வாட்சுக்கு போடுறது கேக்குறா. இங்க பாரு பாக்குறதுக்கு அவ்வளவு அழகா இருக்கு. That's 1,200. 1,200. சிங்கிள் பீஸா இல்ல கேளு பர் பீஸா இல்ல எப்படி? நமக்கு ஒரு சர்வே எடுக்கணும். இங்க காஸ்ட்லியா இல்ல கரெக்ட் ரேட் தானா அப்படிங்கறது நமக்கு தெரியணும். நமக்கு தெரியலையே. ஏன்னா அது மெட்டீரியலே என்னன்னு தெரியல. நம்மளுக்கு தெரிஞ்சாதானே அதை பத்தி நம்ம பேச முடியும். ஓ பெரிய கை வச்சு அங்க வாங்க. இல்ல அப்படியே மேல இல்ல இது எப்படி? கையை காட்டு. இங்கே கட்டணும். நீ இங்கே கட்டுற. பின்னாடி கட்டலாம் முன்னாடி கட்டலாம் எப்படி வேணா நம்ம இஷ்டம் தான். இந்த வாட்ச் கொஞ்சம் படாவா இருக்கு ஸ்கிரீன், அதனால உனக்கு அது தெரியல. அது ரவுண்ட் டயல். ஓகேவா? இங்கே முதல்ல வந்தா அங்கேயும் எடுத்துட்டு இங்கேயும் எடுக்கிறீங்க. நம்ம அப்படிதான் யாரும் 4 பீஸ் 380 ஆமா. 4 பீஸ் 380. எது கம்மியா இருக்குன்ற? நம்ம வச்சிருக்கோம் பேண்ட். ஹோல் செட்லாம் கிடையாது. ஓவர் ஷாப்பிங் ஆயிடுச்சு. இதுக்கு மேல போனக்கு என்ன குடும்பம் பேக் தூக்கிடும் வாங்க. ஓவர் ஷாப்பிங் ஆயிடுச்சு. குடும்பம் பேக் தூக்கிறோம். என்ன சொல்றேன்னே புரியல. ஏனியா ஆனா பட் ஹாப்பி. பட் இங்க சூப்பரா இருக்கு. கலெக்ஷன்ஸ் எல்லாம் செமையா இருந்தது. பட் நாங்க ஆல்ரெடி வந்து ஃபீனிக்ஸ்ல வந்து ஷாப்பிங் பண்ணதுனால சோ சேட் ஆஃப் இந்தியாவா வந்து வெளியில போறோம். ஓகே வாங்க போலாம். ஒரு வழியா வெளில வந்தீங்கன்னா சரி. அவங்கள யார் எடுக்கிறா? சஜங் நீ நைட் ட்ரெஸ்ல வந்து கூட நீ அடங்கல பத்தியா? இங்க வந்து 3 பேக் தூக்கிட்டு வர்றீங்க. ஏய் உன்னதான் எப்படி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டாங்க பத்தியா? ஃபீனிக்ஸ் மால்ல ஒரு கெட்டப், இங்க ஒரு கெட்டப். ஆமா இந்த கெட்டப் நானே நைட் ட்ரெஸ் போட்டு
புதுசு நைட் ட்ரெஸ் சும்மாவா புதுசு தெரியுமா? அடுத்தது எங்கம்மா வந்திருக்க? வில்லேஜியம் சிக்கன் சாப்பிட வந்திருக்கேன். நியர்பை இருந்ததுனால நாங்க வந்துட்டோம். இல்ல நான் இன்னைக்கு சாப்பிடணும் தான் ரொம்ப நாளா கேட்டுனே இருந்ததுங்க. அதுக்கு பேர் என்ன சார்? களஞ்சியம் சிக்கனா? கலஞ்சி சார் வில்லேஜியம்க்கு பதிலாக என் வீட்டில் நான் களஞ்சியம் சிக்கன் போலாமா? சிக்கன் வில்லேஜியம் ஹயத் ரெசிடென்சி என் கண்ணிலே நிக்குதுப்பா. செம ஷாப்பிங். நீ நல்லா இருந்ததுல, கலெக்ஷன்ஸ் எல்லாம் நல்லா இருந்ததுல, நிஜமாலே சூப்பரா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பாப்பா விஞ்சம் சிக்கன்ல வந்து சிக்கன் சாப்பிட்டே ஆகணும் டார்ச்சர் பண்ணிச்சு. சரி ஓகே, நீ என்னப்பா சாப்பிடுவ? எல்லாத்தையும் டுடே பாப்பா டே, அதனால ஓகே விஞ்சம் சிக்கனோட நம்ம முடிச்சுப்போம். இன்னைக்கு யார் என் மூஞ்சில தான் முழிச்சா? இந்த நாள் இனிய நாளாக கேளு, யார் மூஞ்சில இன்னைக்கு முழிச்சான்னு கேளு. என் மூஞ்சில தான் முழிச்சா. அதனாலதான் அது நான் என்ன ஃபாலோ பண்ணுங்க. நானா எதிர்ச்சியா எழுந்தவங்க மூஞ்சி பார்த்துருந்தா நீங்க அப்படி சொல்லிருக்கலாம். என்ன போன் பண்ணி எப்படி எங்க அம்மா மேல பத்திருக்காங்க, நான் கீழே பத்திருக்கேன். எங்க அம்மா போன் பண்ணி என்ன எழுதி அதெல்லாம் இங்க பாரு, என்ன ஃபாலோ பண்ணுங்க. காப்பி அடிக்காதப்பா, வாப்பா வாப்பா. பிரைட்டா இருக்கும் உங்க லைஃப். சரியா? கோசம்ல காட்டு. ஐயோ கொஞ்சம் பயங்கரமா இருக்குல்ல. ஃபுல்லா காரம் ஃப்ரெண்ட்ஸ். விஞ்சம் சிக்கன் செம்மையா இருக்கும். ஆமா, பல்பி ஆரஞ்சு குடிக்கிறதுக்கு. நான் பிச்சு வச்சிருந்தா அந்த பொண்ணு எடுத்து பாரு. நல்லா இருக்கும். நல்லா கோகனட் ஆயில் எல்லாம் ஊற்றி செம்மையா இருக்கும். சத்தமா பேசுனீங்கன்னா தான் கேட்கும், உண்மை கேட்காது. எனக்கு காரமும் பிடிக்காது. இங்க காரம் சாப்பிட்டா மட்டும்தான் பிடிக்கும். என்னாச்சு? What happened? காரமா இல்லையே. இந்த மாசா குடி. பல்பி ஆரஞ்சே தனியா வாங்கி கொடுத்துறாரு அவனுக்கு. இதென்ன சாப்பிடணும்னு சாப்பிட என்ஜாய் பண்ணு. மேல் உதறலாம் ஏரியா அதான் கொடுக்கணும். சரி, சாப்பிட்டு முடிச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரம் வந்தீங்கன்னா எனக்கு எதாவது ரோட்டு கடை எங்கன்னா திறந்து இருந்ததுன்னா மணி வேற வேணுமா? எனக்கு ரோட்டு கடையில் ஏதோ ஒரு 2 இட்லியாச்சும் கிடைக்கும். சரி, கிடைக்கலன்னா நீ வீட்டில் என்ன பண்ணி தருவ எனக்கு? என்ன ஒரு கொடுமை. வாங்க இன்னும் எண்ணி 3 நாள் தான் இருக்குது எனக்கு. நிறைய பேர் இந்த ஷாப் எங்கன்னு கேக்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். இது அண்ணா சாலை மவுண்ட் ரோட்ல பாத்தீங்க அப்படின்னா இருக்கு. இதுல கூகுள்ல போடுங்க, உங்களுக்கு வந்து மேப் கிடைக்கும். சூப்பரா இருக்கும். இந்த சிக்கன் ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருந்ததுமா வில்லேஜியம் சிக்கன்? ஆனா டேஸ்ட் செம்ம இல்ல, தேங்காய் எண்ணெயில வறுக்கிறதுனால டேஸ்ட் செம்ம. இப்ப கொஞ்சம் காரம் கம்மி, ஏன்னா சம்மருங்கனால காரம் கம்மி பண்ணிட்டாங்க போல. ஆமாப்பா இருக்கும். சம்மர்ல இவ்வளவு காரம் முதல்ல நம்ம சாப்பிட்ட காரம் சாப்பிட்டு போனா அவள்தான் அடுத்த நாள். அதனால அடுத்த நாள் இல்ல, சாப்பிட்டு போனா அரை மணி நேரத்திலே காலி ஆளு. இந்த ஷாப் வந்து 12 PM to 12 AM வரைக்கும் இருக்கு. ஷாப்ல செம்மையா சாப்பிட்டாச்சு. இன்னும் அடுத்தது நேரா மௌலிக்கு பார்சல் வாங்கினதுல எங்க காட்டு. மௌலிக்கும் பார்சல் வாங்கிட்டோம். நேரா வீட்டுக்கு போக வேண்டியதுதான் இல்ல ஃப்ரெண்ட்ஸ். வந்தாச்சு, மௌலி கிட்ட கொடுத்துட்டோம். மௌலி சாப்பிட்டு நிற்கிறான். மௌலி சாப்பிட்றது ஒரு கிளிப்பிங் எடுத்துருப்பா. அப்புறம் அவனுக்கு மட்டும் ஒன்றும் பண்ணல, நீங்க மட்டும் போறீங்க, நீங்க மட்டும் வரீங்க அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. அதனால அது ஒரு கிளிப்பிங் எடுத்து விட்டுறேன். அப்புறம் வந்துட்டு போயாச்சு, ஷாப்பிங் பண்ணியாச்சு. இது எதுக்கு இந்த ஷாப்பிங் அப்படிங்கறது வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா அது அவ சொல்லுவான். என்னோட என்கேஜ்மெண்ட்காக என்னோட ஆன்டி வந்து யூஎஸ்ல இருக்காங்க. அவங்க பேரு வந்து மேரி. மேரி ஆண்டி வந்து எனக்காக வந்து என்கேஜ்மெண்ட்டுக்காக கிஃப்ட் பண்றேன், மோனா வந்து என் பொண்ணு மாதிரி, அதனால நான் வந்துட்டு கிஃப்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லி எனக்கு மணி சென்ட் பண்ணியிருந்தாங்க. மணி சென்ட் பண்ணி உனக்கு என்னெல்லாம் பிடிச்சிருக்கோ நீ அதெல்லாம் வாங்கிக்கோ, ஆன்டி கிஃப்ட் பண்றேன்
அதனால அவங்க மணி சென்ட் பண்ணதுல வந்துட்டு மோனா வந்து நீ கிஃப்ட் மலையில குளிச்சுட்டா. ஆமா, நானும் சொன்னேன் இல்ல ஆன்ட்டி வேணாம் ஆன்ட்டி, அம்மாவும் சொன்னாங்க, நானும் சொன்னேன். பட் ஆன்ட்டி வந்து இல்ல நான் கொடுப்பேன், நீங்க வேணான்னு சொல்லக்கூடாது அப்படிலாம் சொல்லி அப்புறமா ஆன்ட்டி மணி சென்ட் பண்ணாங்க. எனக்கு எப்படி சொல்றது, ரொம்ப வந்துட்டு ஹாப்பியா இருக்கு, செம்ம ஹாப்பியா இருக்கு. வந்துட்டு இவ்வளவுமே பர்ச்சேஸ் பண்ணி எனக்கு பிடிச்சது எல்லாமே வாங்கிட்டேன். என்னென்ன அவளுக்கு வாங்கணும்னு தோணுச்சோ எல்லாமே சாட்டிஸ்ஃபைடா வாங்கினேன். எதுவுமே வந்து குறை அப்படின்லாம் என்னால சொல்லவே முடியாது. ஏன்னா பார்த்து நான் போகும்போதே என்ன சொல்லிட்டேன் அப்படின்னா, நான் ஒரு கடையில போன உடனே எடுத்துட மாட்டேன், ஒவ்வொரு கடையிலயும் நான் பார்த்து வைப்பேன், எனக்கு அதுல எது பெஸ்ட்னு தோணுதோ அதுல நான் எடுத்துப்பேன் அப்படின்னு தான் சொல்லி போனேன். அதே மாதிரி 4 மணிக்கு பீனிக்ஸ்குள்ள போனவங்க தெரியுமா 10 மணிக்கு தான் வீட்டுக்கு வந்து சேரும்போது 1 மணி. இப்போ 1 மணிக்கு தான் நாங்க வீடியோ எடுத்துட்டு இருக்கோம், ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. சோ பட் மத்தபடி வந்துட்டு செம்ம ஹாப்பி. தேங்க்யூ சோ மச் ஆண்டி. எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றேன், நான் ரொம்ப ஜாலியா இருக்கு எனக்கு எல்லாமே உங்களால. ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சோ மச். அதே மாதிரி எங்க அப்பாவுக்கும் நான் தேங்க்யூ சொல்லிடுறேன், ஏன்னா அவரும் வந்து எனக்கு நிறைய வாங்கி கொடுத்தாரு. சரி ஓகே போயிட்டு போகுதுன்ட்டு அவரும் சைலண்டா வாங்கிக்கோ, எது கேட்டாலும் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி, அதையும் தாண்டி புனிதமானது அப்படின்ன மாதிரி அக்கா கொடுத்ததை தாண்டி பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க. ஆமா அப்படியே, அதாவது என்ன சொல்றது, டாடியா வாங்கி கொடுத்தது அதையும் சொல்லிட்டு டாடி, அப்புறம் அவங்க குத்ததை தாண்டியும் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிருக்கீங்க, உங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபை ஆகாது அப்படின்னு கமெண்ட்ஸ்ல போடுவாங்க. அப்படி கிடையாது, டாடி வந்து நல்லா இருந்ததுனால நாங்க சரி வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு 2-3 திங்ஸ் எல்லாம் வாங்கி தந்தோம். எல்லாமே நாளைக்கு vlogல பாப்பீங்க. எனக்கு சுத்தமா டயர்ட் ஆயிடுச்சு, சொல்லவே முடியாது. செம்ம ட்ரெயின். நான் இப்படியே மூஞ்சி கூட கட்ட மாட்டான், தலை கூட கட்ட மாட்டான். மறக்காம ஃப்ரெண்ட்ஸ் இந்த vlog கண்டினியூஷனா என்னென்னலாம் பாப்பா பர்ச்சேஸ் பண்ணிருக்குதுன்றது அடுத்த vlogல வரும், அதையும் பாத்துக்கோங்க. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை டங்கன்னு பிரஸ் பண்ணுங்க. ஓகே, பாய்.